பழனி கந்தையா பன்னிரு கையா பழனி கந்தையா பணிந்தேன் காத்தருள்வாய் பன்னிரு கையா பழனி கந்தையா பணிந்தே காத்தருள்வாய் பன்னிரு கையா பழனி கந்தையா பணிந்தே காத்தருள்வாய் பன்னிரு கையா. Excellent, Rakesh. I get reminded of Bhanuvathan. Amma. Who taught you this song? Correct. எல்லாரும் பாடிருக்காங்க மாத்துல. ஆமா. சீதா, சம்பா, லச்சு எல்லாரும் பாடிருக்கா. நானும் பாடிருக்கேன். ஆமா. இதுக்குன்னா இது வந்து கார்த்திகை ஸ்பெஷல். Yes. Yes. So அதனால கார்த்திகை ஸ்பெஷல் அம்மாவும் நானும். அதுல என்ன பண்ண போறேன்? இன்னைக்கு வந்து கார்த்திகைக்கு சாதாரணமா எல்லாரும் அடை பண்ணுவாங்க. உப்படை, வெள்ள அடை பண்ணுவாங்க. மாயவரத்துல கூட மாசமாலாம் பாவம் இதுவே சாப்பிட மாட்டான். கார்த்தாலேருந்து உப்பு வச்சு ஒன்றுமே சாப்பிட மாட்டான் இன்னைக்கு. அதனால வெள்ளத்துக்கு இந்த கேவரகு மாவு அதெல்லாம் போட்டு அரைச்சி ஒரு பவுடர் பண்ணி அது பண்ணுவான். இன்னைக்கு வந்து வாட் ஐ தாட் வாஸ் நம்ம பாரம்பரிய நெல் அரிசி நிறைய இருக்கு. யூ ஆர் தி அத்தாரிட்டி, யூ டூ சோ மச் ஆஃப் ரிசர்ச். ஸோ அதனால அந்த அரிசிலாம் வச்சு இன்னைக்கு நான் ஒரு வெள்ளை அடை பண்ண போறேன். அந்த இன்னொரு என்னன்னாக்க வெள்ளம் யூஸ் பண்ணாத ஐ எம் யூசிங் கரும்பு சாறு. உனக்கே தெரியாது, எனக்கு தெரியாது. அதனாலதான் அதுதான் யூஸ் பண்ண போறேன். சோ இது வந்து நம்ம வந்து பாரம்பரிய அரிசி மாவு யூஸ் பண்ணிருக்கோம். அதாவது கிச்சிலி சம்பா, மாப்பிள சம்பா, அந்த காட்டியானம் இந்த மாதிரி அரிசி மாவு. பட் யூ கேன் ஆல்சோ யூஸ் ரெகுலர் ரைஸ் ஃப்ளவர். ஓகே. அதுக்கு வந்து அந்த மாவு ஒரு அழகு கொஞ்சம் இது ஒரு அழகுனாக்கா 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, துளி தேன் வச்சிருக்கேன். அப்புறம் இது தேங்காய் நல்லா நெய்ல வதக்கிட்டு அப்புறம் அது எவ்வளவு ஒரு டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்றதுக்கு ஐ ஹவ் டேக்கன் கரும்பு சாறு. இங்க நல்லா 2-3 இடத்துல they make such wonderful இது கரும்பு சாறு. அது அப்புறம் முந்திரி பருப்பு அண்ட் ஏலக்காய் போட்டு ஒரு பேஸ்ட். ஏன்னா முந்திரி பருப்பு இதில் போட்டால் ஆம்பிடும், அப்படி சரியா நம்மளுக்கு வாக்க வராது. ஸோ ஐ கிரவுண்ட் அ பேஸ்ட் and it should be done in ghee. Okay, அது of course முந்திரி பருப்பு எவ்வளோ? முந்திரி பருப்பு எல்லாம் நம்ம பேஸ்ட்டுக்கு இப்போ நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டேன். உங்க கையை பார்த்தா 1 டேபிள் ஸ்பூன் குழு கரண்டி மாதிரி இருக்கு. 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்ல ஏலக்காய் ஒரு 5-6 ஏலக்காய், அப்புறம் கொஞ்சம் பால் விட்டு அரைச்சிருக்கேன் கொஞ்சமா. ஏன்னா இன்ஸ்டெட் ஆஃப் வாட்டர் ஐ தாட் சோ அது மொத்தத்துக்கும் சேர்ந்து ஒரு 1/4 கப் இருக்கும். 1/4 கப். சோ அதெல்லாம் சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்க போறேன். இதை ஊக்குறேன் பாரு முதல்ல. இது வந்து கரும்பு சாறு பாரு. இது நான் பண்றேன். எவ்வளோ வாசனையா இருக்கு பாரு. ஆமா. தீர கொட்டிடாத கடகடன்னு. ஏன்னா அந்த அடை பண்ற கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டா இருக்கணும். ஓகே. ஆமா. இது என்ன மாவு பதம் எப்படி இருக்கணும் இது? இது சாதாரண நம்ம தோசை மாவு கூட கொஞ்சம் திக்கா வாக்குறதா இருந்தா தோசை மாவு பதத்துக்கு வேணுமே. நம்ம கல் தோசை எல்லாம் வாக்குறோம் பாரு, அந்த மாதிரி வேணும் கரெக்டாக. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஊத்தப்பம் மாதிரி தான் அது மாதிரி. இதுக்கு கரும்பு ஜூஸ் ஒருவேளை இப்போ வந்து கிடைக்கல இல்ல அந்த மாதிரி இல்லைன்னா வெல்லம் போட்டுக்கலாம். அதே அளவுக்கு வெல்லம் போடலாம். இந்த கன்சிஸ்டன்சி ராகேஷ், அதை காட்டு கன்சிஸ்டன்சி காட்டு. இதுல வந்து இப்போ மேடிங் தேங்காய், சபாஷ், வறுத்த தேங்காய் நெய்யில் வறுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவு. ஆல்சோ கொஞ்சம் இது தேன் போட்டாக்கா ஈவன் அக்கார வடிச்சத்துலாம் கூட நான் போடுவேன் ராகேஷ். ஏன்னா எனக்கு என்னவோ தோணும் அதில் கொஞ்சம் நம்ம தீந்து இதுன்னு சொல்லுவோமே, ஐ மீன் இது பண்ணுறப்போ ஸ்வீட் பண்ணுறப்போ தேன் போட்டாக்கா ஸ்வீட்னஸ் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும்னு தோணும். அதே மாதிரி நம்ம கட்டி கல்கண்டு இருக்கு, அதுவும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். இதில் நீங்கள் இப்போ இந்த ரெசிபியில் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா எல்லாமே வந்து நேச்சுரல் சுகர், அதாவது ஹனி சுகர், ஸ்வீட்னஸ், எனிதிங் ஸ்வீட் இருந்தால் அதில் சுகர் இருக்கு. பட் இது எல்லாமே வந்து இட்ஸ் நேச்சுரல் ஃபார்ம். அதுவும் இது சுத்தமாக இதுதான் கரும்பு ஜூஸே தான். ஆமாம், கல் சூடாக இருக்கப்போ. ஆமாம். मच्छी का पात,
நெய் போடுறேன். இது இப்போ கொஞ்சம் ஸ்ப்ரெட் அவுட்டும் பண்ணலாம், அப்படியேவும் வைக்கலாம் இல்லையா? இது ஏன் கொஞ்சம் ஸ்ப்ரெட் அவுட் ஆகலைன்னா தேங்காய் போட்டுக்கோம்ல கொஞ்சம், அதனால கொஞ்சம் அது மாதிரி இருக்கு. அது கூட நான் அப்போ மொத்தம் மூடாத கொஞ்சம் ஒரு கேப் வச்சிருக்கேன். இது அந்த 6 விசிலுக்கும் 4 விசில் அது மாதிரி நோ தேர் இஸ் a difference. அது மாதிரி இருக்கும். மொத்தம் ஒன்றா மொத்த இதுவும் அப்படியே சொட்டிடும். இது வந்து கொஞ்சம் காற்று போகிறதுக்கு யூனிட் இது இருக்கும். அதெல்லாம் சயின்ஸ். சமையல் என்ன லேசு நினச்சாரி. எடுத்து பார்க்கலாமா? அது பாட் ஆகா நீ சொட போகிறதுப்பா. ஆஹா பார்க்க பிரமாதமாக இருக்கு. நல்லா இருக்குல்ல? ஃபேன்டாஸ்டிக். இந்த கலர் வரணும். வேணுனாக்கா இப்போ கொஞ்சம் டார்க்காக வேணும்னா யூ கேன் டேக் இட் லிட்டில் டார்க். ஓகே. ஸோ இதுக்கு வந்து என்னன்னா ஏறுவ வெண்ணெய் போட, அதுக்கு தான் தட்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். And also thank you very very much. எங்களோட சேனல் we hit 100k subscribers, 100,000 subscribers. So உங்க எல்லாருக்கும் அதுக்கு ரொம்ப ரொம்ப thanks. Without your support this would not be possible. So continue to support our channel, share it with your friends and family. ஆஹா போடு காபாத். இரு பட்டர் போடு. போடு அதுக்கு தான் வெயிட் பண்ணி. மொத்தத்தையும் போடு. இது வரை கொஞ்சம் கோதுமை ஆட் பண்ணல, அது அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கிறது. நான் முதல்ல மொத்த எல்லா அரிசி மாவும் போடும்போது எப்படி இருக்கும்னு நினைச்சேன். சாப்பிட்டு பாரு மச்சிகா பாத். அண்ணா தோச்சுக்கோ ராகேஷ். சரியா இருக்கா? அந்த இந்த வாசனை வருது இல்ல, கரும்பு வாசனை. ஈவன் ஐ வாஸ் டூயிங் இட் நேச்சுரல் ஸ்வீட்னஸ். ஆமா, கரும்புக்கு வந்து லைட்டா வந்து ஒரு சிட்ரிக் டேஸ்ட் ஒன்று இருக்கும். ஏலக்காய் வாசனை, தேங்காவோட கிரன்ச் அண்ட் கிறிஸ்மஸ் இஸ் ஜஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ கார்த்திகைக்கு இது டெஃபினட்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆமா, வேற இன்னும் என்ன இந்த மாதிரி இப்போ ஃபெஸ்டிவ் சீசன்ன்றது வந்து இப்போ கார்த்திகை இருக்கு, பொங்கல் வருது, மார்கழி மாசம் ஃபுல்லா வருது. அந்த மாதிரி யூனிக் ரெசிபிஸ் நீங்க என்ன பண்ணுவீங்க? we'll also make some margari specials in அம்மாவும் நானும். ஃபேமிலிலயோ இல்ல உங்க ஊர்லயோ வந்து இப்ப மார்கழி பொங்கல் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூனிக்கான ரெசிபிஸ் ஏதாவது இருந்தது, கோவில் ரெசிபிஸ் கூட என்னவா இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க எங்களுக்கு. so we'll see you in another episode. Until then, bye. எல்லாருக்கும் எங்களோட கார்த்திகை வாழ்த்து, கார்த்திகை தீப வாழ்த்துக்கள், நமஸ்காரங்கள். எல்லாரும் சௌக்கியமா இருக்கும்.